வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுடைய முதலீடு போர்ட்ஃபோலியோவை ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோவாக மாற்றுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் ஒரு பிரபல நிறுவனத்தினுடைய தலைவர் மற்றும் ஒரு இந்திய பங்குச்சந்தை முதலீட்டாளர் இந்த போர்ட்ஃபோலியோவை எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு தகவலை தெரிவித்தாங்க. பிரபல சர்வதேச முதலீட்டாளரான வாரன் பஃபெட்டினுடைய கடிதங்கள் மூலியமாக இந்த முறைகளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டதாகவும் சொன்னாங்க. 200க்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸை அவர்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சிருந்ததாகவும் அதன் மூலம் பெரிய அளவிலான ப்ராஃபிட் பண்ண முடியாத இருந்திருக்காங்க. அதன் பின்பு வாரன் பஃபெட்டினுடைய அறிவுரைகளை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு தன்னுடைய போர்ட்ஃபோலியோவில் உள்ள 200 ஸ்டாக்ஸை வெறும் 15 ஸ்டாக்ஸ்களாக குறைச்சிருக்காங்க. பல ஸ்டாக்ஸ்களில் முதலீடு செய்யறதை தவிர்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில ஸ்டாக்ஸில் மட்டும் முதலீடு செஞ்சாரு. இப்படி பண்றப்ப அவருடைய ப்ராஃபிட் இருமடங்கா உயர்ந்துச்சு. அந்த இருமடங்கு வருடம் ஆக ஆக பல மடங்கு ப்ராஃபிட்டா பெருகுச்சு. இதன் மூலம் நம்மளுடைய முதலீடுகளை அதிக ஸ்டாக்ஸ்ல முதலீடு செய்யறதை தவிர்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குறைவான ஸ்டாக்ஸ்ல முதலீடு செய்யும் பொழுது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத நாம இந்த பிரபல முதலீட்டாளர் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது. வாரன் பஃபெட் சொன்னதை நீங்களும் ஃபாலோ பண்ற பட்சத்தில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவையும் ஒரு லாபகரமான போர்ட்ஃபோலியோவா வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பங்குச்சந்தை சார்ந்த இது போன்ற தகவலை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பங்குச்சந்தையில் முதலீடு செய்யவும் ட்ரேட் செய்யவும் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கராக ஜெரோதா இருந்துட்டு இருக்காங்க. ஜெரோதாவுடைய தமிழ்நாடு பார்ட்னராக நாங்கள் இருக்கோம். எங்ககிட்ட நீங்கள் ஃப்ரீயாகவே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய முதலீடுகளை இன்றைக்கே தொடங்கலாம்.